இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு கேமராமேன் மலை உச்சியில் நின்று கொண்டு எல்லா அந்த அழகிய காட்சிகளை எல்லாம் படம் பிடிச்சிட்டு இருக்கார். அது ரொம்பவும் அதுக்கு ஈடுபாட்டோடு படம் பிடிக்கிறாரு. மலை உச்சியில் நின்று அந்த அழகெல்லாம் ஃபோட்டோ. திடீர்னு கால் வழிக்கு என்ன பண்ணுறாரு, பெரிய பள்ளத்தில் விழுந்துடுறாரு. விழுகின்ற பொழுது ஒரு மரக்கிளையை பிடிச்சிட்டு தூங்குறாரு. அந்த மரக்கிளையை விட்டால் கீழே பெரிய பள்ளம். அப்போ கடவுள் நோக்கி, கடவுளே காப்பாற்றுங்க என்று கடவுள் நோக்கி அழைக்கிறார். கடவுள் வராரு. ஏன் என்னை கூப்பிட்ட, என்ன விஷயம்? கடவுளே காப்பாற்றுங்க. காப்பாற்றணுமா? நீ கையை பிடிச்சிட்டு இருக்க இல்லையா, அந்த குச்சி, அந்த கிளை, உன் கையை விடு, நான் காப்பாற்றுறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பிடிச்சிட்டு இருக்க இல்லையா அந்த கிளை, உன் கையை விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் என்று கடவுள் சொல்கிறார். சகோதர சகோதரிகளே, அந்த கிளையில் தொங்குகின்ற நபர் நான் என்றால், அல்லது நீங்கள்னு சொன்னால், உங்கள் கையை விடுவீர்களா? இதுதான் இன்றைய தியானம் தான். சொல்லுவது கடவுள், கையை விட்டால் கீழே சாவு. ஆனால் நீ கையை விடு, நான் காப்பாற்றுறேன்னு கடவுள் சொல்கிறாரு. கடவுள் வார்த்தையை நம்பி நான் கையை விடுவேனா? இல்லை, நீங்கள் கையை விடுவீங்களா? இன்றைய தியானம் இதுதான். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், ஏசப்பா உயிர்த்து சீடர்களுக்கு தோன்றுகிறார். அப்படி அவரை தோன்றுகின்ற அந்த நேரத்தில் அங்கே தோமையார் இல்லை, தோமா அங்கே இல்லை. ஏசப்பா வந்துட்டு போயிடுறாரு. அங்கே தோமா வராரு. இப்போ எல்லா சீடர்களும் சொல்கிறாங்க தோமா கிட்ட, தோமா, நாங்கள் இயேசு ஆண்டவரை பார்த்தோம், நாங்கள் ஏசப்பா வந்தார், நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறேன். அதற்கு தோமாவுடைய வார்த்தை கவனிங்களேன். இன்றைக்கி வாசகம் பாருங்க பார்ப்போம். இன்றைக்கி நட்சத்திர வாசகத்தில் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணியால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அவர் கையில் ஆணி அடித்தாங்க இல்லையா, அந்த காயத்தழும்பை பார்த்து, அதில் பார்த்துட்டு மட்டும் அப்படி விட மாட்டேன், அதில் என் விரலை வச்சு நான் பார்க்கணும். அந்த கை குழியாக இருக்கும்ல, ரத்த காயம், அதெல்லாம் தொட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்புவேன் வந்தது இயேசுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்கிற பாருங்க பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, அவர் விழாவில் ஒருத்தன் ஈட்டியால் குத்தினாலும் அந்த அந்த காயம் இருக்கும்ல, அந்த ஈட்டியால் அந்த அவர் விழாவில் என் கையை விடணும். அப்படிலாம் தொட்டு பார்த்தார் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று தோமா சொல்வதாக நற்செய்தி வாசிக்கிறோம். நாம் சகோதர சகோதரிகளே, சற்று ஆழமாக சிந்திக்கணும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? கடவுள் வந்தான்னு சொல்கிறாங்க, நம்பலை. அதுக்கு என்ன அவருக்கு லிமிட் வைக்கிறாரு பாருங்க. அவருடைய காயத்தில் விரலை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன். இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவருக்கு ஏற்புடையதா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் பாருங்க பார்ப்போம். பேதுரு திருமுகத்தில் அந்த மைய வசனமே அதுதான். இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்திருக்கிறார். இப்போ இயேசு கடவுள், தந்தையார் உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. இதனை பண்ணும் நீங்கள் குன்றா எதிர்நோக்கோடு. எதிர்நோக்கு மீன்ஸ் நம்பிக்கை, விசுவாசம். குன்றா என்றால் குறையாத விசுவாசத்தோடு நம்பணும். நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் குறை இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கையில் குறை இருக்கக்கூடாது.
குறையாத விசுவாசத்தோடு என்ன பண்ண ஆண்டவரை நம்பணும். அந்த நம்பிக்கையால் தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற முடியும். இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கை கொண்டோர் எல்லோரும் என்ன பண்ணாங்க? ஒன்றாக இருந்தார்கள். யார் ஒருவர்? கடவுள் தான் எங்கள் மீட்பு. இன்னைக்கு திருப்பாடல தான் கடவுளே எங்கள் மீட்பு, அவரே எங்கள் கோட்டை, அவரே என் அரண். திருப்பாடல் வாசிச்சு பாருங்க, 118 வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவ்வாறு அவரை இம்மி கூட பிசகாமல் விசுவசித்த கூட்டம் தான் இன்றைய முதல் வாசல் வாசிக்கிறோம். நம்ம தங்கள் உடைமைகளை பொதுவில் வச்சாங்க. அவருடைய மையம் பொருள் கிடையாது, கடவுள். எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க. தினமும் ஜபிச்சாங்க, ஆலயத்தில் கூடினாங்க, ஆண்டவருக்கு மகிமை செஞ்சாங்க. அப்போது நம்பிக்கை கொண்ட கூட்டம் அவ்வாறு தான் இருக்கும். நம்பிக்கை குன்றிய கூட்டம் நாம் தான் முடிவு செஞ்சுக்கணும். சோசர்களை ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. சின்ன ஒன்று நமக்கு மறைக்கிற சின்ன ஒரு கதை ஜோக் மாதிரி சொல்லுவோம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், மாதாவுடைய சுரூபத்தை தொட்டு வணங்கினாங்களாம். அந்த மாதாவுடைய சுரூபத்து கீழே அன்னை மரியால் பாம்பை மிதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சுரூபம் இருக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க, மாதாவுடைய திருப்பாதத்தையும் தொட்டு வணங்குறாங்க, அந்த பாம்பையும் தொட்டு வணங்குறாங்க. இதை பங்கு சாமியார் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அந்த அம்மா கோயிலுக்கு வராங்க, பக்தியா பூசையில பங்கெடுக்கிறாங்க, ஆனால் பாரு மாதா பாதத்தையும் தொட்டு வணங்குறாங்க, அந்த பாம்பு அதுவும் பேய் இல்லையா, சாத்தான, அதையும் தொட்டு வணங்கிட்டு போகிறாங்களே சொல்லிட்டு சாமியாருக்கு ஒன்றும் தாங்கலை. ஒன்றுமா ஒரு நாள் கூப்பிட்டுறேம்மா, அங்கே வாம்மா, சொல்லுங்கள் ஃபாதர், நானும் தினமும் பார்க்குறேன், நீ மாதா பாதத்தையும் தொட்டு வணங்குற, அவங்க மிதிச்சிட்டு இருக்கிறது சாத்தான், இந்த பாம்பையும் தொட்டு வணங்குற, இது எந்த வகையில் சரின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், சாமி சொர்க்கத்துக்கு போனால் மாதா பார்த்துக்குவாங்க, அப்படின்னு நரகத்துக்கு போனா என்ன பேய் பார்த்துக்கலாம், ரெண்டு தொட்டு வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். எப்படி? சொர்க்கத்துக்கு போனால் மாதா பார்த்துக்குவாங்க, ஒருவேளை நரகத்துக்கு போனால் என்னை பேய் பார்த்துக்குமில்லை என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். ஒரு நகைச்சி வேற அந்த கதையை சொல்லுவோம் நாங்கள். சகோதரர்களை எவ்வளோ அவநம்பிக்கை பாருங்க. நீ நல்ல வாழ்க்கை வாழு, கடவுளுக்கு வந்த வாழ்க்கை வாழு, ஆண்டவர் நம்பி வாழு, விண்ணகம் செல்வாய். அந்த அம்மா பேயும் நம்புகிறாங்க, சாமியும் நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட அவநம்பிக்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதா யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு நிகழ்வு சொல்லி ஞாபகம் நான் நிறைவு செய்கிறேன். ஒரு முறை அன்பியத்துக்கு போயிருந்தேன். அந்த அன்பியத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரி இதை ஒரு ஒரு சாட்சியமாக அன்பியத்தை சொல்கிறாங்க. சாட்சியமாக இல்லை, நான் அவங்க கூட அன்பியத்தை கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ சொன்னாங்க, ஏமா போனவன் அன்பியத்துக்கு வரலையம்மா, என்னம்மாச்சுன்னு கேட்டேன். நம்ம சொன்னாங்க, என்னுடைய குழந்தையை மந்திரிக்கிறதுக்காக ஒரு 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 வேற்று மத ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. போய் மந்திரிச்சு வந்தாங்க பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு வருத்தமாக இருந்தது. நம்ம கோயிலுக்கு போயிருக்கலாம் இல்லையா? உங்கள் பிள்ளைக்கு என்ன நற்கருணை ஆர்டர் பண்ணி உன் குழந்தைய அவரோட பாகத்தில் போட்டு நம்ம ஜபிச்சிருக்கலாம். ஃபாதர் இருக்காரு, அவர்கிட்ட மந்திரிச்சிருக்கலாம் குழந்தைய, உண்டா இல்லையா? ஆனால் அந்த சகோதரிக்கு பாருங்க பார்ப்போம், அன்பியத்துக்கு வராங்க தான், நல்லா பங்கெடுக்கிறாங்க. இருந்தாலும் தன் பிள்ளைக்கு ஒரு உடல் ஒரு நோய் என்பதை என்ன பண்ணுறாங்க, வேற்று தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்தாங்களாம். எந்த அளவுக்கு அவநம்பிக்கை பாருங்கள் ஆண்டவர் மேலே. சகோதரர்களே, இதைத்தான் ஆண்டவர் மிக வெறுக்கிறார் தான் சொல்லணும். இந்த மாதிரி நிலையை, அவநம்பிக்கை ஆண்டவருக்கு அருவருக்கத்தக்கது. நம்மிலே அந்த நிலை இருந்தால் தூக்கி தூரப்படுவோம். அவரே என் கற்பாரை, அவரே என் மீட்பு, அவரே என் அரண். போல் சொல்லுவார், ஒரு மைலும் வாழ தெரியும், பல மைலும் வாழ தெரியும், வயிறார சாப்பிட தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும், ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் கடவுள் என்று சொல்லுவார். சொல்களே, இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் 2ஆம் வாசகம் இன்றைக்கி பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ நம்ம ஆண்டவர் இந்த விசுவாசத்தால் விலகி போகிறோம்னு சொன்னால்
நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் வீசிய விலைக்கு போயிடுறோம். நம்ம 2ஆம் மாதத்தில் அந்த ஒரு பேர் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் பல்வேறு சோதனைகளில் துன்பங்களில் துன்புற வேண்டி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்னைக்கு விலைக்கு போகாதீங்க. கடவுள் உங்களை சோதிக்கிறாரு. ஒரு தங்கம் எப்படி நெருப்பில் போட்டு சுட்டு அது புடமிடப்படுகிறதோ, அது சுத்தம் செய்யப்படும் மாதிரி கடவுள் பண்ணுறாங்க. ஒரு சோதனை கொடுத்தவங்களாம் பண்ணுறாரு, சோதிக்கிறாரு. அந்த சோதனைகள் சோதனைக்கு நீங்கள் பழியாகி அவர்கிட்ட பிரிஞ்சு போயிடாதீங்க. சோதனையின் பொழுதும் நம் ஆண்டவரோடு இருந்தால் அவரது திருக்கரம் நம்மை தாங்கி நிறுத்தும். சகோதரர்களே, இறுதி வரை பவுல் சொல்லுவார், வேற எதுவும் சொல்ல விரும்பலை, ஒன்று சொல்ல செய்கிறேன். நான் பெரியதொரு பயணத்திலே ஓடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், வெற்றி வாகை எனக்கு இருக்குன்னு பவுல் சொல்லுவார். அதே போல நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் நெடிய பாதையில் ஓடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு வெற்றி வாகை தாருங்கள் என்று ஆண்டு ஜெபிப்போம். சகோதரர்களே, விசுவாசம் குன்றாமல் விசுவாசம் குறையாத பிள்ளைகள் நாம் வாழ்ந்தால் கடவுளுடைய திருக்கரம், கடவுளுடைய ஆசை நமக்கு நிறைவை கொடுத்து கொண்டு இருக்கும். நம் வாழ்வில் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆசந்திப்போம்.